இந்த உலகத்தில் பிறந்த எல்லா லேடிஸ்க்கும் ஒரே கவலை, என்னடா சமைக்கிறது தினமும் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்னன்னு சொல்லிட்டு அதே தாங்க கவலை. இன்னைக்கு அதுக்குன்னே நான் வந்து ஒன் பாட் ரைஸு சாம்பார் சாதம் வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குக்கர் ஸ்டவ்வில் வச்சுன்னா சூடானோன்னு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடும். 2 பெரிய சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுடலாம். அது நல்லா வந்தீங்கன்னா அரிசி பருப்பு சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். 1/4 கப் வந்து பருப்பு எடுத்துருக்கேன். அது ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் புளி தனியாக ஊற்றி விட்டுருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிக்கணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கிறதுக்கு 3 கிளாஸ் தண்ணியாக ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். சாதம் குழஞ்சி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாதமும் ரெடி, வாழைக்காய் பொரியலும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம்.